பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் செபா ஜேக்கப், ஆந்திரா, சத்தீஸ்கர், தெலுங்கானா, ஒரிசாவில் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். உபாகம புஸ்தகம் 16:20 பிரகாரம் நீதியையே பின்பற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஸ்தோத்திரம், பசியாக இருந்தாலும், பட்டினியாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும், கடனாக இருந்தாலும், கண்ணீராக இருந்தாலும், போராட்டமாக இருந்தாலும், நீதிக்காக நீங்கள் நினைக்கும் போது கர்த்தர் அந்த நீதியை ஸ்தோத்திரம் வெளிச்சத்திலே கொண்டு வருவார். நீங்கள் அநியாயத்தை செய்து சம்பாதித்து அநியாயத்தினால் வருகிற லாபம் எல்லாம் ஸ்தோத்திரம் அது அழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்குது. நீதியினால் நீங்கள் நிற்கும்போது கர்த்தர் உங்கள் நீதியை ஒரு நாளாவது உங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்துவார். உங்களோட நீதியை நிலைப்படுத்துவார். எல்லாவற்றிலும் நீதியாக நடந்து கொள்ள நீங்கள் முயற்சியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாமா? நல்ல பிதாவே, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் அவர்கள் ஹல்லேலூயா, அவர்கள் ஹல்லேலூயா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் சொன்னது போல அவர்கள் போல எங்களை மாற்றுங்க. நீதியினால் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. நீதிமான் ஹல்லேலூயா நித்திய கீர்த்தி அடைவான்னு சொன்னது போல நீதி நிமித்தம் நாங்கள் கீர்த்தி அடைய எங்களுக்கு உதவி செய்யும்படி நான் செபிக்கிறேன். எல்லா தடைகளையும் மாற்றும். இந்த இடத்துல யாராக இருக்கலாம், அநீதி கோர்ட்டில், போலீஸ் ஸ்டேஷனில், ஆண்டவரே ஸ்தோத்திரம் குடும்பத்தில் ஆண்டவரே பாகம் பிரிக்கிற நேரத்தில் நடந்திருக்குதோ அதெல்லாம் நீர் ஆண்டவரே நியாயமாய் நடத்தும்படி நான் செபிக்கிறேன். நீதியை மீண்டும் நிலைநாட்டும்படி நான் செபிக்கிறேன். எல்லா தடைகளையும் மாற்றும், அற்புதங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.